தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறைவார்த்தைகள் 15 24 முடிய. காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்கள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பெயர் பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவுடன் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவராய் சாக்கு போக்க சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர் வயலொன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கின்றேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களின் நடைபாதையிலும் போய் எனது வீடு அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்கப்பட்டுள்ள எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்புதர் தூய அந்தோனியாருக்கு நவநாள் செலுத்தி, இந்த நாள் முழுமையாய் தூய அந்தோனியாருடைய பரிந்துரை வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த யூடியூபிலே தூய அந்தோனியாருடைய பதுவை புனித அந்தோனியாருடைய ஆசிர் வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய இறை ஆசிர், இறை வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளை தங்குவதாக. தாயாம் திருவை இந்த நாளிலே புனித சார்லஸ் புரோமியோ என்ற ஆயரை இந்த நாளிலே நினைவுகூர்ந்து கொண்டாட அழைப்பு கொடுக்கின்றது. இவர் இத்தாலிய தேசத்திலே மிலான் என்ற இந்த இடத்திலே பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்விலே இறை பணியை ஆற்றுகின்றார். எளிமையோடும் தாழ்ச்சியோடும் வாழ்கின்றார். காரணம், இவருடைய வாழ்விலே இவர் அரச குடும்பத்திலே மிகவும் பெரிய ஒரு செல்வந்தனாக பிறக்கின்றார். மிகவும் பல்வேறு அதிகார பலம் பெற்றவர், பல்வேறு செல்வாக்கு பெற்றவர். இருந்தாலும் இயேசுடைய இந்த அழைப்பை பெற்றவராக தன் வாழ்நாளிலே தாழ்ச்சியோடும் பணிவோடும் கீழ்ப்படுதலோடும் இறை பற்றுதலோடும் வாழ்கின்றார். சார்லஸ் புரோமியோ ஆயர் இவருடைய இந்த பணி வாழ்வு அந்த காலங்களிலே 16ஆம் நூற்றாண்டுகளிலே மிகவும் சிறப்பாக இவருடைய பணி இயேசுடைய ஒரு சாட்சியாக இவர் மாறி தன் வாழ்நாள் முழுமையாய் அநேக மக்களை விசுவாசத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். அத்தை ஒரு அளப்பரிய பணியை செய்து இன்றைய நாளிலே இவருடைய இந்த அடிச்சுவடுகளை இன்றைக்கு திருவை பின்பற்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தோருக்காக நாம் அன்றாடுகிறோம், கல்லறை சந்திக்கின்றோம். இன்னும் நம்முடைய மரித்த நம்முடைய மூத்தவர்கள், நம்மை ஆண்டோர்கள், சார்ந்தோர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஆளாக்கியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலையில் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள், அவர்களை நன்றியோடு நாம் கல்லறையிலே சென்று அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு வணங்கி மெழுகுதிரி கொளுத்தி அன்றாட வாழ்விலே இந்த நவம்பர் மாதத்திலே ஆசிரியை பெறுகிறோம். ஆகவே இந்த மாதம் இறந்தோர் வாழ்வு பெறுவர், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையும் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் ரோமியருடைய அருமையாக சொல்கிறார், சகோதர சகோதரியே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாம் ஒரே உடலாக இருக்கிறது சொல்கிறார். இப்போ இயேசுடைய மறையுடலே நாம் பங்கெடுக்கிறோம். இப்போ இயேசு அன்புள்ளவர், கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆகவே நீங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அகிழுங்கள், நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள், உயர்ந்த மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலை உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் என்று சொல்கின்றார். அதான் அந்த தாழ்ச்சி தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்ற ஒரு சிந்தனையை இயேசு வாழ்வாக்கி இருக்கின்றார். இந்த சார்லஸ் புரோமியோ ஆயர் அவ்வளவு எளிமையோடு வாழ்ந்திருக்கின்றார், தாழ்ச்சியோடு இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள், இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்பர் அந்தோனியார் 36 ஆண்டுகள் அவருடைய அந்த நற்செய்தி பணி அந்த தாழ்ச்சியிலும் பணிவிலும் இயேசுடைய அருளை பெற்று இன்றும் கோடியற்பதற்காக அநேக புதுமைகள் யாரெல்லாம் அந்தோனியாரத்தில் வேண்டுகிறார்களோ எல்லாருக்கும் ஆசிரியரை பெற்றுக் கொடுக்கின்றார். அத்தை ஒரு நம்பிக்கையிலே இந்த நாளை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, கோடியற்பர் அந்தோனியாருடைய இந்த நவநாள் செலுத்தக்கூடிய இந்த நாளிலே அவருடைய பரிந்துரை எல்லா குடும்பத்திலும் நாளை தங்குவதாக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்னும் பல்வேறு வேலை வாய்ப்புக்காக, இன்னும் திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பல்வேறு குடும்ப சமாதானத்திற்காக என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக விண்ணப்பங்கள் இந்த நாளிலே இது கோடியற்பர் அந்தோனியாருடைய அந்த பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே நல்வாழ்வு கொடுக்க அழகு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அனைவருமே அதை பயன்படுத்திக் கொள்ள நச்சதில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சாக்கு ஒருத்தர் வயல் வாங்கியிருக்கிறார், ஒருத்தர் 5 ஏர் மாடல் வாங்கியிருக்கிறார், அடுத்து ஒரு இப்போதான் திருமணம் ஆயிற்று, வர இயலாது என்று இப்படி சாக்கு போக்குகள் இன்றைக்கு மனித வாழ்விலே வாய்ப்புகளை இன்னைக்கு தவற விடுவதாக அநேக பேர்
ஏன் நான் இப்படி இழந்து விட்டேனே என்று 50 வயதிலே 60 வயதிலே வயது கடந்தவன பிறகு அனுபவங்கள் கடந்து நிற்கிற அந்த நிலையிலே, இன்றைக்கு உடல் பாதிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அநேக பேர் குடி பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் வாழ்க்கையில ஒரு கெட்ட துர்க்க பழக்கத்துக்கு ஆளாக்கி அதே நிலையிலே நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன், என்னுடைய நாட்கள் சென்று விட்டனவே, என் உடல் இந்த அளவுக்கு வீணாகி போய்விட்டனவே என்று எண்ணுகின்றவர்கள் அநேக பேர் மருத்துவமனையிலும் இன்றைக்கு சிறைச்சாலையிலும் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையிலும் இன்றைக்கு மனிதன் வாழ்வை இழந்து வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய அநேக பேர் இதைத்தான் இந்த நச்சிதலை பார்க்கிறோம். நிறைய சாக்கு போக்குகள் இன்றைக்கு நமக்கு சிறு குழந்தைகள் பெரியவர் வரை சாக்கு போக்குகள் சொல்ல சொன்னால் எல்லாம் அதுக்கு தயாராக ரெடிமேடாக எல்லாம் வந்து நின்று பெற்றோரிடத்துலையும் சரி ஆசிரியத்திலும் சரி எத்தனை சாக்கு போக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு அளவே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இந்த நாள் நம்ம முடிவெடுப்போம். நவம்பர் மாதம் இறந்தோருக்காக இந்த மாதத்தில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நாம் சாக்கு போக்கை தவிர்த்து நம்முடைய கடமைகளை, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்வோம். கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் கோடிய தூய அந்தோணியார் எவ்வளவு இளமை ஆற்றலோடு 36 ஆண்டிலே இளமையாக பணி செய்தாரோ, இளைஞராக பணி செய்து வந்தாரோ, அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய பரிந்துரை, அவருடைய ஜபம், அவருடைய வாழ்வு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்திலே இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய ஒவ்வொருவருடைய வேண்டுகிற ஒவ்வொருவருக்கு ஆசிரியரை கொடுக்கும்படி, வழிநடத்தும்படி, காக்கும்படி வாய்ப்புகளை ஒரு நாளும் நாங்கள் தவறவிட மாட்டோம் என்ற ஒரு உயர்ந்த ஒரு தாரக மந்திரத்திலே எங்களை வாழ்க்கை அமைக்க தேவையான கிருபையின் கொடைகளையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென்.